கருசுருத்தா வாழ தெரியுது. வருது வருது வருது. எவ்வளோ பெருசு பெருசு. இது ரெண்டாவது கரைஞ்சிருத்த. என்னடா டே கரைஞ்சிருத்தா அப்போ எத்தனை தாண்டா இருக்கீங்க பாருங்களேன். இந்த பைசனு இங்கே படுத்துருக்கு. இதுக்கு பின்னாடி தான் இது பக்கத்துலேயே தான் அந்த சிறுத்தை இருக்கு. அங்கிட்டு பின்னாடி எவ்வளோ பெருசு. யானை வருது வருது வருது. நமக்குன்னு பார்த்தோன்னா வந்து ஏதாவது அம்புழுப்பாங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. யூஸ்வலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்காங்க. இங்கேருந்து குன்னூர் கோத்தகிரி பிரிவுக்கு பக்கத்தில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து கோத்தகிரி போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம கோத்தகிரி ஒரு ரைடு போயிருக்கோம். அந்த யானைகிட்ட அடி வாங்கின வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா நான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் வந்து அங்கே ஒரு காட்டேஜ் இருக்குது, அங்கே போய் ஸ்டே பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த பேர்வுட்டு கேஸ்டில் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே தான் இன்றைக்கி நைட் நம்ம போகிறோம். அங்கே வந்து நிறைய கருஞ்சிருத்தை, அப்புறம் நார்மலான சிறுத்தை, புலி, கரடி எல்லாமே வந்து அந்த காட்டேஜுக்கு பக்கத்துலேயே நடந்து போகிற மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளும் பார்த்துருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி நைட் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுவும் ஒரு நைட் ரைட் வீடியோஸ் தான். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6:30க்கு ரீச் ஆகும்னு காமிக்குது. நம்ம கோத்தகிரி போயிட்டு நம்ம அங்கே கொஞ்சம் இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக அந்த ரெசார்ட்டுக்கு வந்து நைட்டு வந்து இன்றைக்கி செக்இன் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நைட்டு போயிட்டு இன்றைக்கி ஃபுல் டே வந்து நாங்கள் முழிச்சு தான் இருக்க போகிறோம். மிட் நைட்டு ஏர்லி மார்னிங் வரைக்கும் முழிச்சு தான் இருக்க போகிறோம். அந்த இதுக்கு முன்னாடி போன யூடியூபர்ஸ் யாருமே வந்து அந்த அனிமல்ஸ்லாம் பார்க்கல, எல்லாம் கிளிப்பிங்ஸ் வாங்கி தான் போட்டாங்க. நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்காம விட போகிறது கிடையாது. இந்த விலாகில் வந்து என் கூட வந்து வரப்போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபும், பின்னாடி வீடியோவில் தூங்குறான் பார்த்தீங்களா என் பையன், இவங்க 2 பேரும் தான் வராங்க. வாங்க இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நம்மளோட முடிஞ்ச அளவு நம்ம வந்து ரியலான அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதான மட்டும்தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஸோ நமக்கு இந்த கிளிப்பிங்ஸ் வாங்கி போடுறதெல்லாம் பிடிக்காது. ஒரு வேளை பார்க்க முடியல அப்படின்னா வந்து வெறும் விலாகாக தான் போடுவேன், கிளிப்பிங்ஸ் வாங்கி போட மாட்டேன். ஓகேவா, வாங்க போகலாம். கோத்தகிரியோட என்ட்ரன்ஸ் டோல்கேட் வந்துட்டோம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். ஏய் அழகா இருக்கிறாரு. இது பந்திப்பூரில் பார்க்கறதுல பெரிய விஷயம் இல்லை, இங்கனைக்குள்ள பார்க்கறது தான் பெரிய விஷயமா. ஆமாம், எப்பவுமே இந்த ஃபாரஸ்ட் சைட்டில் வந்து யாராவது நின்னாங்க அப்படின்னா வந்து நின்று பாருங்கள். கண்டிப்பாக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள். மான் ஏதோ ஒன்று சைட் பண்ணால் தான் நிற்பாங்க. நாங்கள் இப்போ அங்கே மான் சைட் பண்ணோம். அந்த மான் பார்த்தது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கலாம் எனக்கு. அதுவும் இந்த வகையான மான்ரா, அது புள்ளி மான். இந்த இடத்துல புள்ளி மான் இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியம் தான். ஏன்னா அது பந்திப்பூர் அது மாதிரி ஏரியாவில் தான் இருக்கும். இங்கெல்லாம் அதான் உள்ளெல்லாம் போய் வர்ற மாதிரி தான் இருக்கு. இங்கே யானை இல்லை, ஆனால் இந்த கோத்தகிரி ரோட்டில் வந்து இடையில தான் அந்த யானை வரும், மேலெலாம் வராது. மேலே வந்து யானை கிடையாது, கரடி, சிறுத்தை அது மட்டும்தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் போன தடவை இந்த இடத்துல தான் வந்து அந்த யானைக்கிட்ட அடி வாங்கினோம். சேம் ஸ்பாட்டு, அதே இடத்துலையே இப்போதைக்கு என்னோடய காரையும் நான் நிப்பாட்டியிருக்கேன். அந்த இடத்த காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே அந்த வண்டி போகுது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட தான் வந்து அந்த மூங்கில் மரத்தை தான் வந்து யானை வந்து அப்படியே லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே நின்றுருந்தோம். இப்போ கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிப்பாட்டியிருக்கேன் இந்த இடத்துல. அந்த இடத்துல தான் அங்கே நின்றுருந்தோம். அந்த யானை அப்படியே நடந்து வந்து காரை அப்படியே ஒரு ஏற்றிட்டு போயிடுச்சு. சொல்லப்போனால் இந்த இடத்துல இறங்கி நிற்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த யானை வந்து ரெகுலராக இதே இடத்துல தாங்க வரும் அட்டாக் பண்ணுறதுக்கு. நீங்கள் நிறைய கோத்தகிரி யானை எலிஃபண்ட் அட்டாக் வீடியோஸ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல நிறைய வாகனங்கள் அட்டாக் பண்ணியிருக்கு. எனக்கு வெளியே நிற்கிறதுக்கு பயமாக இருக்குது. சரி வாங்க கிளம்புவோம். இந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸான இடம். இந்த எங்கே இருந்தது நாங்கள் வரும்போது இங்கே அந்த போர்டுக்கிட்ட நின்றுச்சோமே, போர்டுக்கிட்ட நின்று இங்கே ஒரு மரம் இருக்கும் பாரு ரைட் சைடில். இந்த கிளையை இந்த மரத்தை தான் ஃபுல்லாக உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இங்கே நின்று இங்கே மேலே ஒரு பிக்கப் டிரைவர் வேறு நின்றுட்டு இருந்தார். அவர் தான் யானையை சொல்ல போனால் கீழே கூட்டிகிட்டு வந்தது ஆனால் வெளிச்சம் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்திருக்கா. இந்த கீழே இறங்கி வர்றதுக்கு வழி எங்கிட்ட அது இருக்கும்பா, ரைட் சைடில் தான் இருக்குது. ஏன்னா மேலே இருந்து தான் வந்திருக்கும் அது.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ அந்த கோத்தகிரி வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 750 மீட்டருக்கு முன்னாடியே வந்து லெஃப்ட் சைடில் வளையணுங்க. இந்த காந்தி சிலை இருக்குது பார்த்தீங்களா, இதில் உள்ளே வளைஞ்சிங்கன்னா தான் அந்த ரெசார்ட்டுக்கு போக முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து 7:30 சம்திங் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே 7 மணிக்கே சிறுத்தை வரும்னாங்க. ஆனால் இந்த டவுனில் வந்து ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஸோ அதனால் எப்படி ஒருவேளை ஒரு டீப் ஃபாரஸ்ட்டாக என்னன்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய நாங்கள் உள்ளே போனோம். அந்த அது என்னென்னா அந்த ரெசார்ட் வந்து கரெக்டாக தேயிலை தோட்டத்தோட ஸ்டார்டிங்கில் அமைஞ்சிருக்கு. அந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான். ரெசார்ட் இதுதான் இதில் தான் அந்த கார்னர் ரூம் தான் வந்து சொன்னாங்க. போட்டி இருக்குது ரெசார்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். வந்து ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெனோவேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்குப்பா, இப்போ நாங்கள் ரூம் வந்து அவைலபிள் கிடையாது. நெக்ஸ்ட்டு மந்த்து 10ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து அங்கே ரூம் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட். பரவாயில்ல, நான் வேறு எங்கேயும் ரூம் எடுக்கிறதுக்கு வந்து விருப்பப்படலை. ஏன்னா நம்ம அங்கே எதுக்காக ரூம் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ் வரும், இந்த கரிஞ்சிருத்த சிறுத்தை பார்க்குறதுக்காக மட்டும்தான் நம்ம அங்கே ரூம் புக் பண்ணோம். ஸோ வந்து இன்றைக்கி நைட்டு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கோத்தகிரி ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி நைட்டில் எல்லா பக்கமும் சுற்றிட்டு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதான்னு பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் கீழே இறங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி டவுன் வந்துட்டாங்க. சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். என்ன இன்றைக்கி வந்து கோத்தகிரியில் வந்து சாட்டர்டே சண்டேங்கிறதுனால ஃபுல் க்ரௌடாக இருக்குங்க. எங்கே போனாலும் க்ரௌடாக இருக்குது. நாங்கள் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியிலே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு மிட் நைட்டில் வந்து மறுபடியும் ரைடு போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளானு. ஸோ ஏதாவது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ஹோட்டலாக போய் இன்றைக்கி ஒரு பிடிக்கலாம். ஒன்றும் கிளைமேட்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு கூலிங்காலாம் இல்லை. ஆனால் கோத்தகிரி இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு. இந்த அளவுக்குலாம் டூரிஸ்ட் வரமாட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க டூரிஸ்ட்லாம். அதே டவுன் வாக் போயிட்டுருக்கோங்க. இங்கே நிறைய ஷாப்பிங்ஸு எல்லா திங்ஸுமே இருக்குது. ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது விசாரித்த வரைக்கும் இல்லை. ஆனால் இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இல்லை, நார்மலாக இருக்குது, அப்படியே அழகாக இருக்குது. ஊரும் ரொம்ப டிராஃபிக்லாம் கிடையாது. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஓரளவு கூட்டமாக இருக்குது. மற்றபடி எதுவுமே கிடையாது. உள்ள இருக்கும். இங்கே வந்து இந்த அன்னலட்சுமின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, வெஜிடேரியன். இங்கே வந்து மெனு ரீசனபிள்னு சொல்ல முடியாது, காஸ்ட்லியும் சொல்ல முடியாது, ரெண்டும் கட்டான இருக்குது. இங்கே வந்து நைட்டு வந்து இப்போ ஒரு சப்பாத்தி, ஒரு கீ ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு செட்டு கல் தோசை மொத்தமாக சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு தாங்க அடுத்து நம்மளோட அட்வென்ச்சரே ஸ்டார்ட் ஆக போகுது. டைம் பார்த்திங்கன்னா வந்து மணி 8:32. இங்கேயே ஒரு மணி நேரம் ஓட்டணும்னு வைங்களேன், 9:30 ஆயிரும். கோத்தகிரியில் எப்படி ஒரு 10 மணிக்கெலாம் எல்லோரும் ஷட் டவுன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆட்டம் தான் இன்றைக்கி. கோத்தகிரி ஃபுல்லாகவே ரவுண்ட் அடிக்கல. சாப்பிட்டோம். கொஞ்சம் ரீசனபிள் தான், ஆனால் நல்லா இருந்துச்சு சாப்பாடு. நீங்கள் ஃபேமிலியோட ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து கோத்தகிரியில் வந்து நான் அந்த ஹோட்டல் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு கடைகள்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கடைகள்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:10 ஆகுது. ஒரு 10:11 மணிக்கெலாம் வந்து இங்கே ஃபுல்லாகவே கடையெல்லாம் அடைச்சிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி TN 94ஓட செயல்பாடுகள் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் காரில் தான் வெயிட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் முடிஞ்சால் தூங்கி எந்திரிக்கிறேன் வாங்க. இன்னும் வந்து இப்போ டைம் வந்து 10:45 ஆகுது. நாங்கள் வந்து அந்த கோத்தகிரி டவுனில் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டு, அது என்ன அந்த ஹோட்டலு, பியர்வுட்டு கேஸ்டில் ரெசார்ட், அதுக்கு பக்கத்தில் போகிறோம். அந்த பயங்கரமான ரோட்டுக்கு நம்ம வந்தாச்சு. சாட்டர்டே சண்டேங்கிறதுனால கொஞ்சம் சிறுத்தையே கன்ஃபியூஸ் ஆகிரும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டிருத்தெல்லாம் லைன் கட்டி வருது அப்படிங்கிறத நம்மளால் நம்பவே முடியலடாடி. ஆனால் ஒரு ஆள் எந்திரிச்சு வெளியில் வர மாதிரிலாம் தெரியல. முள்ளமன்றி இந்த பொரு இதோ எவ்வளோ பெருசு. ஏன் சரியான பெருசுடாடி. இப்படி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு வச்சியா, திட்டு ஓடுதுடா. இந்த இடத்துல தாங்க அந்த இதை பார்த்தோம். சரியான முள்ளமன்றி பெருசுங்க, திட்டுப்புடுன்னு ஓடுது. சரியான பெருசுடாடி முள்ளமன்றி. ஆனால் பயப்படுது பாரு. முன்னாடி திறந்துருக்கா.
ஸோ அந்த காட்டேஜுக்கு வந்து எதுக்காக அனிமல்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பக்கமே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. அந்த காட்டேஜ் வந்து கரெக்டாக எட்ஜில் கட்டியிருக்காங்க, ஃபாரஸ்ட்டோட எட்ஜில். அதனால தான் அனிமல்ஸ் வருது. ஏன்னா இப்போ நம்ம டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக எத்தனை மணினா 11 மணி தான் ஆகுது. இப்போவே அந்த முள்ளமண்டிலாம் வெளியில் வந்துருச்சுங்க. மேபி இன்றைக்கி லெப்பர்ட் சைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கீழே போகணும் நம்ம. இங்கே வந்து அந்த லைனில் இருக்கிற எல்லா காட்டேஜ்லேயுமே வந்து அந்த கேமரா செட் பண்ணியிருக்காங்க, சிசிடிவி கேமராவும். ஏதாவது அனிமல்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்பாட் ஆகிற மாதிரி இந்த லைட்டும் வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி நைட்டு இந்த ரோட்லேயே ஒரு 5 தடவை போயிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். நான் முள்ளமன்றி பார்த்தியா? சரியான பெருசு மம்மி, நல்லா பெரிய முள்ளமன்றி. அந்த பக்கமா? இந்த பக்கம் பள்ளத்தாக்கு. ஜூவில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் டம்மி மம்மி, அதெல்லாம் வந்து சைல்டு. அதை தான் அங்கங்கே பார்த்தா தான் அதோட மதிப்பு தெரியும். சிங்கத்தை காட்டில் தான் பார்க்கணும், சர்க்கஸில் பார்த்தா காமெடியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரோட்டில் ஒரு 2-3 பேர் எங்களை மாதிரியே வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி இந்த லைட் எரிஞ்சது பார்த்தியா? நம்ம போக போக டக்குன்னு அப்படியே அந்த லைட் பளிச்சுன்னு எரியுது பாருங்க. இதே ரோடு தான். இதுதான் அந்த ரெசார்ட்டு. வராங்க. ஏடா பைக்கில் போயிட்டுருக்கீங்க? இதான் ரெசார்ட்டில் சிறுத்தை இருக்குது, பன்னி இருக்குங்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் டஃப் கொடுக்குறாங்க உண்மையிலே. பைக்கில் போகிறாங்க. இதுதாங்க அந்த ரூமு. இந்த ஜன்னல் 6000 ரூபா ரூமு. இங்கே தான் வந்து நாங்கள் ரூம் கேட்டதுக்கு இப்போதைக்கு ரூம் ரன்னிங்கில் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ரூம் கேட்டீங்க அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்க ரூம் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இது இப்போ ஏதோ ப்ராப்ளம், அதனால் ரன்னிங்கில் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம வந்துட்டோம். இந்த லைன்லையாவது வந்து இந்த சிறுத்தையிலையாவது பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நாங்கள் இப்போ நைட்டில் வந்து இந்த லைனில் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக உண்மையிலே த்ரில்லிங்காக தான் இருக்குது. பெரிய ஃபாரஸ்ட்லாம் கிடையாது இது. மேலே வீடு கீழே வீடு நடுவில் கொஞ்சம் ஃபாரஸ்ட்டு. அதில் வந்து லெப்பர்டு கரிஞ்சிருச்சுலாம் சைட் ஆகுதுன்னா பெரிய விஷயந்தான். ஆனால் இந்த ஊர் மக்கள் வந்து அதுக்கெலாம் பயப்படுற மாதிரி தெரில. அவங்க சாடிக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க, பைக்கு கார்னு போயிட்டுருக்காங்க. அவங்க இன்றைக்கி நைட்டு பூரா இங்கே தாங்க சுற்ற போகிறோம். கண்டிப்பாக சிறுத்தையை பார்க்காம போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ரெசார்ட் ஓனர் வந்து டெய்லியுமே வந்து அவரோட கேமராவை செக் பண்ணுறாரு, ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகிருக்கா அப்படின்னு. சிட்டி வந்துருச்சா? சிட்டி வந்துருச்சு மம்மி. வரலாமா? ஆஹா, ஒருத்தருமே இல்லைடாடி. அந்த காட்டேஜுக்கு பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால இப்போ போனதுக்கே வந்து அந்த முள்ளமன்றி பார்த்தேங்க, சரியான பெருசு. ஆனால் அது சரியாக கேமராவில் கவர் பண்ண முடியலை. நாங்கள் மறுபடியும் ஆனால் போவோங்க, விட மாட்டோம். இது என்ன ரோடு அசோக்? இது ரொம்ப ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல இப்போ போகிற வழி அந்த ரோடு தான். அதுதான் சொல்கிறேன்ல, அந்த குன்னூர் போகிற வழின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு வீடு இருக்குது. ஃபாரஸ்ட்டு எதுவும் செக் போஸ்ட் இருக்குமா? செக் போஸ்ட்டில் அனிமல் சைட்டிங் அப்படிங்கிறது வந்து பை சான்ஸ் லக்கு தான். ஏன்னா இப்போ நம்ம போனதுக்கப்புறம் கூட பின்னாடி கூட அது இறங்கி போகலாம். என்ன ஆனால்
டேடி கதை சிறுத்தெல்லாம் பார்த்துட்டீங்க. அது வந்து ஏதோ அதிர்ஷ்டத்தில் பார்த்தது தான் நீ சொல்ல மாதிரி. ஏன்னா இது எல்லாமே ரோட்டில் இருக்கா, சைடில் தான் இருக்கும். அந்த சிறுத்தை கரடி எல்லாமே சைடில் தான் வாங்கியிருக்கும், ரோட்லலாம் எதுவுமே இல்லை. ஒரு திருநாய் கூட இல்லை. ஒரு திருநாய் கூட இல்லை பாரு. எல்லாம் நீ பிடிச்சி சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கல நாயை வந்து குண்டுக்குள்ளே வச்சு வளர்ப்பாங்க, அப்போ தான் அதை பாதுகாக்க முடியும். டீ எஸ்டேட்டா இது? டீ ஃபேக்ட்ரி, டாலர் டீ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட். நைட்டு வேலை பார்க்குறாங்க. நேசக்கு மட்டும் யானை இருக்குமா? யானைக்கு வாய்ப்பு இல்லை மம்மி. ஏன்? யானைக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையே. தேயிலை இருக்குல்ல, தேயிலை சாப்பிடுமா யானை? தெரியலையே. ஆனால் இந்த வனவிலங்குகளை வந்து வனத்துக்குள்ளே வரட்டவே முடியாது. ஏன்னு சொல்ல, இவங்க இருக்கிறதே வனம் தான், அப்புறம் எப்படி அதை வரட்ட முடியும்? இவங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கிட்டா உண்டு. பாரு ஒன்றும் இல்லைடா, வேலை தானே பார்த்தேன். சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை சார், போஷு ஜன்னலை தூக்கி விடாடி, டர்ராகுது. பேய் படத்தில் வர மரம் மாதிரியே இருக்கிறாரு. பேய் படத்தில் வர மரமா? மரம் எல்லாம் கிராஸ் ஆஃப் அனிமல்ஸ் கிராஸ் ஆனால் இதுக்கு தான் மேம் அந்த ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தா தெரியுமா, நைட் விஷன் கேமரா வச்சுக்கோங்க அப்படின்னு. இப்போ நம்ம நைட் விஷன் கேமரா வச்சுருந்தோம்னா அந்த லைட்லாம் தேவையே கிடையாது. நம்ம கேமரா ஆன் பண்ணாலே அதில் வந்து எதாவது நடந்தோன்னா தெரிஞ்சு போயிடும். இங்கே ஒரு மானம் இல்லை வரும். சோலார் மம்மி அங்கே நிற்கிது பாரு. என்னது மம்மி? என்னது? அங்கே பாருடி. கண்ணு தெரியுதுடாது. கண்ணு அது என்ன பண்ணுற? என்னது மம்மி? டார்ச் கொடு. அந்த டார்ச் கொடு. இந்த அது ஜூம் பண்ணு. நீ கரைஞ்சிருத்தியா? ஜூம் பண்ணு. கருசுருத்தடாடே, வேற லெவல் அசோக். நீ அதானா? அதுதான் லைட் அடிக்காத, லைட் ஆஃப் பண்ணு, கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். மம்மி நல்லா தெரியுதா? நல்லா தெரியுதுடா. ஆனால் கேமராவில் தெரிய முடியும், கரிஞ்சிருத்த. கேமரா ஜூம் பண்ணடி. ஜூம் பண்ணிட்டேன்டா. ஓடிடுச்சா? இல்லை இருக்கு. கரைஞ்சிருத்து தானா அது? அதுதான் கரைஞ்சிருத்து தான். ஐயோ எங்கடா இருக்கு? அந்த புனிராம்பரு கரடி மம்மி. கரடியா? உள்ள போறனா? இல்லை கரடி அது. இங்கே பாரு, கேமரா பாரு. கரடி தானே? கரடி தான் நினைக்கிறேன். உனக்கு என்ன தெரியாது? ஆனால் ஏதோ பெரிய அனிமல்ஸ்லாம், அது மட்டும் நல்லா தெரியுது. கரடியா இல்லை கருந்துருத்தியான்னு தெரியல. கரைஞ்சிருச்சு அந்த நேரம் ஓடி இருக்கும் மம்மி. இதோட அமைப்பை பார்த்தாலே தெரியுது அது கரடி தானே. இங்கே பாரு. ஆமாம், லைட்டாக வீட்டில் தெரியுது. என்ன எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, அந்த கண்ணு தெரியுது பத்தியா? இந்தா எந்திக்குது. கீழே இறங்கி ஒரு தசக்கு. கீழே இறங்குதா? கருசிறுத்தா வாழை தெரியுது. கருசிறுத்தாடா டேய், வாழை தெரிஞ்சுடா. கருசிறுத்தா அசோக்கு நடக்குதா? கருசிறுத்த வாழை பார்த்துட்டு அது அடிடி, அது எங்கேயும் நடந்து போயிடுச்சு. எங்கிட்ட போயிடுச்சு. எப்படி ஒரு நிமிஷம், நான் அப்படியே ரிவர்ஸில் வரேன். இப்படி இதை இப்படி டார்ச் இப்படி. நீ விண்டோ லைட்டாக ஓப்பன் பண்ணிச்சு, இது க்ளோஸ் பண்ணி வச்சிரு. டக்குன்னு வந்துடக்கூடாது, ஏன்னா வாழை
வாலு சரியான நீளம்டா டே. வால் மட்டும் இல்லைனா அது நம்ம சிறுத்தைன்னு நான் நினைச்சிருக்கேன். நான் வந்து கரடின்னு தான் நினச்சேன், ஆனால் அது சிறுத்தை, சரியான பெருசு. சரியான பெருசாடே. வால் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு நான் அது என்ன அனிமல்ஸே நம்மளால கெஸ் பண்ணி இருக்க முடியாதுன்னா. ரொம்ப ஆனால் தூரத்தில் இருந்ததுனால ஜூம் பண்ணியுமே என்ன பார்க்க அசோக் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கருஞ்சிறுத்தால இதுடாடே. இவ்வளோ வீடு. ஒருவேளை இது அப்படியே மேலே போகுமா மம்மி? அங்கேயா வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. எப்படி உலாவிட்டு வராங்க இவர் என்ன? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ ஒரு சிறுத்தை பார்த்தோம். இது எந்த இடத்துலனா அந்த சோளா என்ன போகிற வழியுமே கொன்னூர் போகிற வழியில் சுப்ரா வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழியில் வந்து இந்த கருஞ்சிறுத்தை பார்த்தோன்னா அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே அப்படியே படுத்துருந்துச்சு. ஒரு கண்ணு மாதிரி மின்னுது அப்படின்னு டார்ச் அடிச்சு பார்த்தா வேற லெவலுங்க. ரொம்ப நேரமாக படுத்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கீழே குனியா நம்மளை பார்க்க. ஆனால் அதை நான் கரடின்னு நினச்சேன். ஆனால் கடைசி நேரத்தில் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணேன். அது வால் சரியான பெரிய வால். உண்மையிலே வேற லெவல் அசோக் டே. கருஞ்சிறுத்தை வந்து சாதாரணமாக தெரியுதுங்க இந்த ஊரில். என்னடா அசோக் ரொம்ப நேரமாக விண்டோ என் சைடு திறந்தே இருக்குது. அப்படியா? மம்மி என்ன அங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அங்கே நிற்கிது பாரு. அவனே தான் மம்மி, அவனே தான் நினைக்கிறேன். இரு பின்னாடி வந்துட்டேன் இரு. மறையுது. அந்த மரத்தில் படுத்துருக்கு. மரத்துலேயே படுத்துருக்கு. மரத்து மேலே. இது போடு. இந்த டார்ச்சை மட்டும் கரெக்டாக அதுக்கு நேரம் அடி நான் ஜூம் பண்ணுறேன். அங்கேயே க்ளோஸ் பண்ணுறான். மம்மி வேற லெவல்டா அடி. மரத்தில் படுத்துருக்கடா. ஒரு அவனே ஃபாலோ பண்ணி வந்துட்டானாடா நம்மள. அப்படியே தான் நினைக்கிறேன். என்னடா டே கரைஞ்சிருத்தா? அப்போ எத்தனை தாண்டா இருக்கீங்க? தொங்குது கீழே. வால் கீழே தொங்குதோ? வால் தொங்குது கீழே. ஏந்தா பார்க்குறானா? லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பக்கத்தில் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க நல்லா பாருங்கள், கரைஞ்சிருத்து பாருங்க, கிளியராக தெரில. நடந்து போயிடுச்சு. மேலே போகுதா? மரத்து மேலே போகுது. என்னடா மரத்து மேலே படுத்துருக்குடு? எங்கேயுமே அதான் மேலே. மரத்து உச்சியில் போகுதுடாடி. மரத்துக்கு உச்சியில் வந்துருச்சு. ஏறுது பாரு. அங்கேருந்து பார்க்குறாங்க. கிளியர் விசிபிள் ஆகல. பார்க்குது அங்கேருந்து மேலே உச்சிக்கு போயிடுச்சு. இந்தா அசோக் நம்மள தான் பார்க்குது. கீழே இறங்குதா? மரத்து மேலையா? கரெக்டாக அந்த மரத்து மேலே அடி. எங்கே மரத்து மேலே ஏறிச்சு. கொஞ்சம் முன்னாடி இங்கிட்டு வந்துருச்சு. இங்கிட்ட வந்துருச்சா? நான் முன்னாடி போகிறேன். அந்த பசங்க வச்சு அந்த டார்ச்சை வச்சு அடித்தா என்ன சூப்பராக தெரியும்டா. இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறேன். அந்த செடியில் மறைஞ்சிருக்கு. இந்த செடியில் மறைஞ்சிருக்கு. உள்ளே போயிடுச்சா? இந்த கரெக்டாக எல்லாம் அடிச்சிருக்காங்க. பார்க்குது பாரு. கொஞ்சம் அப்படியே தள்ளி அடி மம்மி. அது பக்கத்தில் அடி. கொஞ்சம் ஜூம் 24 வச்சுமே சரியாக தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த இடத்துல கருப்பாக உட்காந்துருக்குது. நீ வேற மாதிரி அடி. வாழை பாரு, அது எங்கே உட்காந்துருக்கு. வாழை கீழே தரையில் தட்டுதுடா. அப்படியாடா? இது 2வது கரைஞ்சிருத்தை. ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே வந்து நாங்கள் 2 கரைஞ்சிருத்தை பார்த்துருக்கோம். பாருங்க அப்படியே மரத்து மேலே ஏறுதுங்க. மரத்து மேலே தான் உட்காந்துருக்காது, வேட்டையாடுறதுக்கு ரெடியாக. எங்களையே தான் பார்த்துட்டு இருக்காது. வேற லெவல்டா. கொஞ்சம் ஜூம் பண்ணோம்னா அப்படியே அந்த ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி ஆகும். கண்ணு அப்படியே மரத்து மேலே ஏறி படுத்துருக்கேன். கரிஞ்சரிசை வந்து நம்ம ஒன்று பார்க்கறதே ரேர்ரா, ரொம்ப ரேர்ரா. ஆனால் 2 பார்த்துருக்கோங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கன்ஃபார்மாக அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாமி. நம்ம போகலாம் அங்கிட்ட. வேற லெவல் டாடி. என்னடாடி ஊருக்குள்ளேயே
இது எந்த இடம்? வண்டி சோலை 8 கிலோமீட்டர். இந்த இடத்துல தாங்க நாங்கள் கருசிருத்தை பார்த்தோம். வண்டி சோலை 8 கிலோமீட்டர். ஏய் மம்மி பக்கத்துல நிக்குதுடா. எத்தனை பாரு, 1 2 இது எல்லாமே கருசிருத்தியா? எல்லாமே கருசிருத்தை. ஏய் மாடடி பைசன்டி. பைசனா? என்னடி பயமுறுத்திக்கிட்டு இருக்க நீ? பைசன். பைசன் தானா? பைசன் தான். ஜூம் பண்ணு. இத்தனை கருஞ்சிருத்தி அடி நிக்குது என்னடி இது? பைசனா கரடியான்னு மட்டும் பார்த்து. பைசன். பைசன் ஜூம் பண்ணு. 3க்கு வா. பைசன் தான். பைசன் தான். இது பைசன். அங்கிட்டு எல்லாமே பைசன் தான். ஏன்னா பைசன் நிற்கிதுன்னா கண்டிப்பாக மம்மி இந்த உடம்பே தெரியுதுலடா. நான் பண்ணுறேன். ஏன் ஆனால் இவங்க அந்த கருஞ்சத்தை இவங்கள வேட்டையாடுவாங்கடா. இது பைசனவா? ஆமாண்டா. நீ இதுவும் பைசன் தானா? இதுவும் பைசன் தான். சரி, நான் கூட ஏதோ ஊர் தான் நினச்சேன். பூராவே பைசன்டாடி. என்னடா நான் லைட்டாக கண்ணை பார்த்தாலே தெரியல. எப்படி முன்னுக்கு வர கோல்டன் கலரில் அடி அன்சிட்டு எல்லாமே பைசன் தான். பைசன் இங்கே நிற்கிறான் பாரு. அடே இந்த படுத்துருக்காங்க பாரு. ஏய் என்னடா எல்லாம் பைசனா இருக்குது. இங்கே பாரு வரிசையா. இங்கே பாரு. தெரியுதா? தெரியுது. மூஞ்சில் அடிக்கக்கூடாது, அது வேற பிடிக்காது அதுக்கு. இங்கே பாருங்களேன், இந்த பைசனு இங்கே படுத்துருக்கு. இதுக்கு பின்னாடி தான் இது பக்கத்துலேயே தான் அந்த சிறுத்தை இருக்குது. அங்கிட்டு பின்னாடி பிளாக் லெப்பர்டு மிரட்டலாக படுத்துருக்காங்க. இது பூராமே இந்த 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 ஃபீல்டில் பூராமே பைசன் தான். இந்த எல்லாம் குட்டியோடு படுத்துருக்காங்க. இதெல்லாம் சரியான பெருசு மம்மி இங்கே படுத்துருக்கலாம். இங்கே வர ஸ்டேரிங் பிடிச்சிக்கிறேன் இப்போ. பைசன் எல்லாம் படுத்துட்டாங்க மம்மி. அதில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கோம்னு தோணுது. நேராக என்னடி ஸ்டேரிங்கை பிடிக்கிறேன்னா? வைல்ட் அனிமல்ஸ். வைல்ட் அனிமல்ஸை காட்டில் பார்க்குற த்ரில்லு தான் மம்மி. ஜூவில் பார்க்கலாம் டம்மி தான். வண்டி சோலை போகிற வழியை வந்து நீங்கள் கோத்தகிரிலேருந்து வண்டி சோலை போகிற வழிக்கு மேப் போட்டு போனீங்கன்னா போகிற வழியில் கரெக்டாக இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 11:50 ஆகுது. இந்த டைம்லேயே வந்து சிறுத்தையெல்லாம் வந்து படுத்துருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே பைசன் இருக்குது. கண்டிப்பாக இது வைல்டு அனிமல்ஸ் வந்து எப்படி சண்டை நடக்கும் கனவுமே. ஏதாவது ஒன்று பிடிக்கும், அது சண்டை வரும் எப்படினாலும். ஏன்னா இதுங்களை பிடிக்கிறதுக்கு தான் அதுங்க படுத்துருக்குதாங்க. உண்மையில வேறு லெவலாக இருந்துச்சு. திகில் அனுபவம்டா உண்மையிலே. ரெண்டு இடத்துல பார்த்தோம் ஒரு கருஞ்செருத்தி. அதுதான்டா வேற லெவல். அந்த கருஞ்செருத்தியும் நாங்கள் எப்படி கன்ஃபார்மாக சொல்கிறோம் அப்படின்னா வந்து வாழை பார்த்தோங்க. வேறு மாதிரி இங்கே கீழே வரைக்கும் தொங்குது வாள். இதில் அந்த நார்மல் சிறுத்தைனா அது தெரிஞ்சிடும் தனியாக. கருஞ்செருத்தினா அப்படியே கருப்பு கலரில் தெரியுது சூப்பராக. இங்கே பாருங்களேன், இந்த குடியிருப்பு ஏரியாவுக்கு பாருங்கள் பக்கத்துலேயே. இதில் என்னென்னா கொஞ்சம் பீதியாக இருக்குது. விண்டோ கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சிறுத்தை டக்குன்னு நம்மளே பார்க்குது, அதுக்கப்புறம் உள்ளே போகுது, வெளியே வருது. அது வர்றதே தெரிய மாட்டேங்குது. கருஞ்செருத்தியை வந்து என் ஒய்ஃப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நான் ஆல்ரெடி கர்நாடகா ரயிலில் ரொம்ப தெளிவாக பக்கத்துலேயே பார்த்துட்டேன். ஆனால் இங்கே காடுகளை தங்கி வெளியிலலாம் வந்தீங்கன்னா சேஃப்டி கிடையாதுங்க. கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் நீங்கள் வாக்கிங் வரலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க உங்களை ஃபுல்லாகவே. ஆனால் கோத்தகிரி வந்தால் ரொம்ப ஈஸியாக அனிமல் ஸ்பாட் பண்ணலாம். மிட் நைட்டில் சும்மா பைக் எடுத்துகிட்டு வெளியில் பைக்குங்கிற கார் எடுத்துகிட்டு வெளியில் வந்தீங்கன்னா போதும். ஆல்ரெடி அந்த மாதிரி எங்களை மாதிரியே ஒரு டீம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. தேயிலை தோட்டத்தில் பூராமே கருஞ்செருத்தி இருக்குங்க. யோசிச்சு பாரு, இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. பாவண்டா அவங்க. மரத்து மேலே ஏறிடுச்சுங்க. மரத்து மேலே ஏறி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்களா. மரத்தோட உச்சிக்கு போகுது, பின்னாடி வருது. இந்த டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான வேலை. என்ன கீழே வந்து பதுங்கியிருக்கும், கண்டிப்பாக தெரியவும் செய்யாது. அந்த சிறுத்தை கூட பார்க்கல, கருஞ்செருத்தை பார்த்துட்டோங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ரெண்டுமே வந்து கருஞ்செருத்தை. பெரிய பைசனுமே சரியான பெருசாடி.
அவை எவ்வளோ பெருசு அப்பா யானை மாதிரி இருக்காரு. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் அட்டாக் பண்ண மாட்டேங்குது பாரு. பரவாயில்ல. நல்ல மாடுகளாக இருக்குது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி. நாங்கள் அந்த வண்டிச்சோலை ரோடு வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே என்னடா இல்லை இல்லை போகும். அது இந்த மீட்ரு பாக்ஸரா? இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நிறைய குடியிருப்பு இருக்குது. ஆனால் இங்கே தான் வந்து அந்த கருஞ்சிருத்தை வந்து கருஞ்சிருத்தை அசால்ட்டாக சுற்றிட்டு இருக்காங்க. மறுபடியும் நம்ம அந்த ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். பேர் வுட் கேஸ்டில் ரெசார்ட். எல்லா நாளும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல இந்த ஏரியாவில். ஆனால் நாங்கள் அங்கே பார்த்துட்டோம். இப்போ இங்கே சைட் ஆகுதான்னு பார்ப்போம் சிறுத்தை. ஆனால் இங்கே எதுக்காக வருதுன்னா இந்த ஏரியாவில் வந்து நிறைய மீன் கடை சிக்கன் கடைலாம் இருக்குங்க. அதை சாப்பிட்றதுக்கு நாய் வருது. அதுக்காக வந்து அந்த நாயை வேட்டையாடுறதுக்கு தான் இந்த ரெசார்ட்டை ஒட்டி நிறைய சிறுத்தைலாம் வருதுங்க. அந்த காரணமாக தான் இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த காட்டேஜில் ஒரு நாள் ரூமுக்கு வந்து 6000 கொடுத்து நிறைய பேர் கருஞ்சத்தை பார்க்க முடியாமல் போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்ம ஃப்ரீயாக 2 கருஞ்சத்தை பார்த்துட்டு வந்துருக்கோங்க. நீ ஏற்றலையா விண்டோவை? தைரியமாக வந்துட்டுருக்கீங்க. நம்மளும் சலிக்காமல் எத்தனை தடவை போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சைடு சைடு பள்ளத்தாக்கா உங்கள்கிட்ட இதுக்கு கீழே தான் இந்த ரோடு. அந்த ரோடா? அதனால தான் பார்த்தோமோ. ஆமாம், அதனால தான் பார்த்துருக்கேன். இங்கேருந்து அங்கே ஏறி வர்றாங்க. அங்கே நம்ம இப்போ கரிஞ்சத்தை பார்த்தது இதுக்கு கீழே தான். நாளைக்கு கேமரா ஓட்டி பார்க்கும்போது 2 தடவை இந்த வண்டி வந்துட்டு போயிருக்குன்னு நினைப்பாங்க. 3 தடவை. 3 தடவையா? இன்னும் எத்தனை தடவைனே தெரியல. நிப்பாட்டுறேன். முன்னாடி போயிரும், உள்ளே போயிரும். பின்னாடி வந்துரு. இரு முன்னாடி வாடா. உள்ளே போகுதுடா. அது முன்னாடி போனா போகாது. ஜூம் பண்ணிடு. வருது. இங்கே இருக்கலாம் நல்லா பெருசாக இருக்கணுமே. ஏதோ சாப்பிட வருதுடா. நீ அட்டாக் பண்ணிட்டு போனோம்ல. போயிடுச்சா? வீடு மாதிரி இருக்குடா. வீடு பக்கத்துல தான் இருக்கா? போயிச்சா? எடுத்துட்டீங்களா? அது எதோ கீழே போட்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால திருப்பி வந்து எடுத்துட்டு போச்சுல்ல இல்லையா? நல்லா பெருசாக இருக்குடா. இங்கே இருக்கிற முள்ள முண்டிலாம் இடம் மாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இருக்காங்க. இதை ஓடுறோம். எடுத்துட்டேன். இந்த முயல் வந்து எப்பவுமே டார்ச் அடிச்சோமே. வீடு என்னடா மாட்டிக்கிச்சா? சத்தம் கேட்கு. தகரத்தில் அடித்த மாதிரி. இல்லை, முயலை எதுவும் துரத்திட்டு இருந்துச்சா? முளை பண்ணுறீ அப்பா. இரு மெதுவா அசோக். மெதுவாக போட்டு ஓடு. ஆனால் இவ்வளோ பெரிய பண்ணை மாதிரி இருக்கு. ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க வர. பார்க்குதாக்கா? என்ன ஓட்டம். காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நம்மளாம் அங்கெல்லாம் போகக்கூடாதுடா. இப்போ நம்ம போகிற ஊர் என்ன பேர்? கூக்கல் துறை.
குக்கல்துறை சிவாவோட மாமா ஊர். இங்கே நான் சின்ன வயசுலேயே வந்திருக்கேன். இந்த ரோட்லையா? இந்த ரோடான்னு தெரியல. பஸ்ஸில் எப்படி குக்கல்துறை வரைக்கும் பஸ் இருக்கா? ஆமாம், பஸ் இருக்குது. பஸ்லேருந்து எவ்வளோ தூரம் நடந்து போனீங்க? இந்த வழியாக போவோம், குன்னூர் போய் ஒரு வழியில் போயிட்டு அங்கேருந்து ஒரு வழி நல்ல பெரிய ரோடு தான், அது கட்டாகி போகும். வந்துருக்குமா? திக்குன்றுச்சுடாடி. வந்துருக்கும். யானை இருக்கு. ஆமாம், நமக்குன்னு பார்த்தோன்னா வந்து ஏதாவது அம்புழுப்பாங்க போகிறாங்க, சைடில் போகிறாங்க. போயிடுச்சா? இங்கே உள்ள பைசெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் நல்லா வளர்ந்த மாடுறாடே, ஓரளவு மீடியமான மாடு. பரவாயில்ல, வரும்போது பரவாயில்ல. நம்ம அந்த லைட்டை டிம் பண்ணவுமே ஓரமாக போயிடுச்சு போகிறேன். டாக் மொத்தம் ஒரு டாக் பார்க்குறோம் டாடி. இங்கே இருக்கு. ஆமாலே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டாக்கையும் வந்து காமிக்க வேண்டிய நிலைமையாச்சு. டாக்காக கரைஞ்சிருத்தியாடா? டாகுடா, டாகுதாண்ணா. நான் எதுக்காக இந்த டாகை காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோத்தகிரியில் டாகே இல்லை சுத்தமாக. ஏதோ 1-2 சுற்றிட்டு இருக்கு, ஃபுல்லாகவே பிடிச்சிட்டு போயிட்டானு. ஃபைனலி நாங்கள் மறுபடியும் அந்த ரெசார்ட்டுக்கு போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு 2 சிறுத்தை பார்த்தாச்சு. முள்ளமன்றி, பைசன் பார்த்துருக்கோம், முயல் பார்த்துருக்கோம், மான் பார்த்துருக்கோம். மறுபடியும் அந்த சிறுத்தை வந்து கொஞ்சம் பக்கத்தில் நேரில் பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக அந்த ரெசார்ட்டில் காலையில் 3 மணி வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னும் கரடி பார்க்கல, அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. கரடி பார்த்தா கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆயிரும். சரி, அந்த ரெசார்ட்டுக்கிட்ட போயிட்டு கரடி அப்படி இல்லைன்னா சிறுத்தை ஏதாவது இன்றைக்கி 3 மணி 4 மணி வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை போட்டலாமா? வண்டி எங்கேயே போடுறோம், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கும். அது போதுங்களா? ஓகே, எங்கள் கண் முன்னாடி தான் அந்த ரெசார்ட் இருக்குது. வண்டியை நிப்பாட்டியாச்சு. உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக மறுபடியும் காமிக்கிறேன். இந்த ரெசார்ட்டை பாருங்கள். ஸோ இங்கே தான் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். பார்ப்போம். மணி 3 ஆக போகுது. வண்டி இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக அந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் வண்டியை நிப்பாட்டியாச்சு. இந்த விண்டோ பாருங்களேன், கொஞ்சோண்டு மூச்சு ஒரு அளவுக்கு வந்து விண்டோ திறந்து வச்சுருக்கோம். ஏன்னா இந்த வழியாக கரடியும் போகுது. கரடியோட கால் கையை வந்து கண்ணாடியில் விட்டுச்சுன்னா கண்டிப்பாக கண்ணாடியை உடச்சி போடும். அதுக்காக ஏன்னா சாவி நான் வந்து போட்டே தான் வச்சுருக்கேன். உள்ள விண்டோ வந்து லைட்டாக ஏற்றுற மாதிரி தான் வச்சுருக்கேன். சரி, பார்ப்போம் ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆகுதான்னு. நாங்கள் நிறுத்திட்டோம் இங்கே. இன்றைக்கி நைட்டு ஏதாவது ஸ்பாட் ஆகுதான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் என்னென்னா, அந்த அனிமல்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக சென்சார் லைட் வச்சுருக்காங்க, அது எல்லாமே வந்து லைட் எரியும். டைம் பார்த்திங்கன்னா அந்த மென்ஷன் பண்ண டைம் தான். ஆனால் இதில் இப்போ ஒரு ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அந்த ரெசார்ட் ஓனர் போட்ட ஃபுட்டேஜ். இதே டேட்டில் இதே டைமில் தான் நான் வந்து இந்த வண்டியை இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கேன். ஸோ வந்து நான் எந்த அனிமல்ஸும் பார்க்கல. ஏன்னா அன்றைக்கி நைட்டு பூரா எடுத்த ரெக்கார்டு எல்லாமே வந்து என்கிட்ட இருக்குது. நான் ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டேன், உண்மையிலே இப்படி ஒரு சிறுத்தை கிராஸ் ஆச்சா என்ன அப்படின்னு. ஆனால் என் ஃபுட்டேஜில் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் அந்த டேட்டு போட்டு இந்த டைம் போட்டிருக்காங்க. இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டேஜில் அவர் காமிக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய காருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரெசார்ட்டு, இதே ரோட்டில் தான். ஸோ இங்கே இருக்கிற ரெசார்ட் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து அந்த வெளியில் சிசிடிவி வச்சுருக்காங்க, அந்த லைட் செட்டிங்ஸும் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருமே டெய்லியுமே அந்த ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணுறாங்க. ஏதாவது அனிமல் ஸ்பாட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்து அவங்க வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து அந்த அந்த ரெசார்ட்டை நோக்கி தான் வச்சுருந்தேன். கேமராவை நைட்டு பூராமே ஆனில் தான் வச்சுருந்தேன். பவர் பேங்க்லாம் வச்சு காலையில் 5 மணி வரைக்குமே அது வந்து ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. ஆனால் இவர் அந்த
இவர் அந்த ஓனர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் யூடியூப்பில். சரி அப்போ நம்ம வந்திருக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கான்னு பார்த்தேன். ஆனால் என்னோடதில் எதுவும் ரெக்கார்ட் ஆகலை. அப்புறம் இன்னொன்று இங்கே நடக்குதுங்க. அந்த ரெசார்ட்டை ஒட்டி வந்து ஒரு நாயை வந்து வெளியில் கூண்டு மாதிரி போட்டு இது பண்ணியிருக்காங்க. அந்த நாயை பிடிக்கிறதுக்காக தான் வந்து இங்கே வந்து அனிமல்ஸ் வருது. இது பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பாதுகாப்புக்கான்னு தெரியல. அது நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் அந்த இதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். அதாவது விடிஞ்சிருச்சு டைமு. பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கு பாருங்கள் ரெசார்ட்டு. அங்கேயே தான் பார்க்கிங் போட்டு தூங்கிட்டுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 5:20 ஆக போகுது. 5:19. மக்கள் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த சிறுத்தை வந்து வராது. ஸோ நான் கிளம்புறேன். என்னென்னா வந்து இப்போ இங்கே இந்த காட்டேஜில் நீங்கள் ரூம் எடுத்தாலும் எல்லா நாளும் சிறுத்தை பார்க்க முடியாது. ஏன்னா நான் வெளியிலேயே படுத்தே தூங்கிட்டேன். நான் என் ஃபேமிலி எல்லாருமே கரெக்டாக அந்த காட்டேஜ் பக்கத்துலேயே. எங்களால் இங்கே சிறுத்தை பார்க்க முடியல. ஆனால் இதுக்கு கீழே வந்து வண்டி சோலைன்னு ஒரு ரோடு இருக்குது. அங்கே வந்து நாங்கள் 2 இடத்துல கருஞ்சிறுத்தை பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தோம். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து ஏதாவது பை சான்ஸ் லக்கில் தான் உங்களால் அனிமல்ஸ் பார்க்க முடியும். நம்ம வாங்க நம்ம ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ரிட்டன் நம்ம ஊருக்கு போகலாம். போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் ஆகுதான்னு பார்ப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கோத்தகிரி வந்து அவ்வளோ சேஃப்லாம் கிடையாது. சேஃப் கிடையாதுன்னா ஊர் சுற்றுறதுக்குன்னா வெளியில், மற்றபடி இந்த ஊர் மக்கள்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. ஆனால் குழந்தைகள் இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறது, மளிகை ஜாமான் வாங்க கடைக்கு அனுப்புறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். இந்த ஊர்லேயே வந்து கரெக்டாக 7 மணிக்கு 8 மணிக்கெலாம் கதவை சாத்தி தூங்கிடுறாங்க. இங்கே ஒரு நாய் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதை போடணும். இவரோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இதுதான். இந்த நாயை வந்து இருக்காதுல, அதில் என்ன படுத்துருக்கிற மாதிரி இருக்கு. இந்த நாய் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் அந்த சிறுத்தையை வந்து அவர் வர வைக்கிறதுக்காக இந்த ஒரு இது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நாய் போடணும் அப்படின்னு ஒரு இதே கிடையாது. வந்துடும். அந்த ரெசார்ட்டே சுற்றி வந்து எனக்கே போர் அடிச்சு போச்சு. அந்த ஓனரை விட அதிகமாகவே நான் அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். கோத்தகிரி ரைடை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் கோத்தகிரியிலேருந்து கீழே இறங்கும்போது மிஸ் பண்ணாமல் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு போங்க. இங்கேருந்து வந்து உங்களுக்கு அந்த பவானி சாகர் டேம் தெரியுது பார்த்தீங்களா, அப்படி அந்த சன்ரைஸ் வியூ பாயிண்ட்லாம் நல்லா காலையிலேயே அழகாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோட கன்க்ளூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காட்டேஜில் நீங்கள் ரூம் எடுத்து தங்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அனிமல்ஸ் பார்க்குறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிடாதீங்க. நாங்கள் ரூம் ரெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஒரு நாளைக்கு 6000 ருபீஸு, எதுவுமே இன்க்ளூட் அதெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அனிமல்ஸ் வந்து நீங்கள் டெய்லி நினச்ச மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தோம், அந்த காட்டேஜில் அனிமல்ஸ் பார்க்கல. அந்த காட்டேஜுக்கு பின்னாடி ஒரு ரோட்டில் தான் அனிமல்ஸ் பார்த்தோம். 2 சிறுத்தை பார்த்தோம். ஸோ அதில் அங்கேருந்து தான் அந்த சிறுத்தைகள் வந்து ஏறி வருது. ஒருவேளை நீங்கள் அந்த காட்டேஜில் ரூம் எடுத்து உங்களால் அனிமல்ஸ் பார்க்க முடியல அப்படின்னா அந்த வண்டி சோலை ரோட்டில் வந்து போய் பாருங்கள், கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி TN94 நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்னால தான். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.